Hello students, this is Iqbal. 6.1 ல 10th sum போட போறோம். ரொம்ப ஈஸியான சம் இது ஆக்சுவலா. சின்ன சம் தான். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் given என்ன கொடுத்திருக்காங்களோ அதை நம்ம எடுத்துக்கலாம். given என்ன கொடுத்திருக்காங்கன்னா இது எப்படி எழுதிக்கிறேன் 1/a is equal to cos theta by 1 plus sin theta அப்படின்னு கொடுத்திருக்காங்களா? எனக்கு a தான் வேணும். அப்படின்னா ரெசிப்ரோக்கல் எடுத்துக்கணும். அவ்வளவுதானே? அப்ப a equal to என்ன வரும் அப்படின்னா 1 plus sin theta by cos theta அப்படின்னு வந்துருமா? ஓகே. ஸோ இதை ரெண்டாக பிரித்து எழுதலாம். எப்படி எழுதலாம்? 1 by cos theta அப்படின்னு எழுதிக்கலாம். ப்ளஸ் sin theta by cos theta அப்படின்னு எழுதிக்கலாமா? sin theta by cos theta. ஸோ இதுக்கு ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். ஏற்கனவே இது இதே மாதிரி சம் நம்ம போட்டிருக்கோம். பட் புரியாதவங்களுக்காக தான் இந்த ஃபார்முலா எழுதுகிறேன். அப்போது 1 by cos theta அப்படின்னா secant theta. 1 by cos thetaனா நம்ம என்ன பண்ணிக்கலாம்? secant thetaன்னு மாற்றிக்கலாம். அதே மாதிரி sin theta by cos thetaனா tan thetaன்னு மாற்றிக்கலாம். sin theta by cos theta is equal to tan theta. இது அப்படியே இருக்கட்டும். ஓகே. அப்போ இது அப்படியே மாற்றுறேன். 1 by cos thetaவை secant thetaன்னு மாற்றிக்கிறேன். sin theta by cos thetaவை நான் tan thetaன்னு மாற்றிக்கிறேன். இது வரைக்கும் ஓகேவா? சரி. இப்போ நம்ம LHS எடுக்க போகிறோம். LHS என்ன கொடுத்துருக்காங்க? a square minus 1 by a square plus 1. LHS அப்படி எழுதுங்க. LHS equal to a square minus 1 by a square plus 1. a squareனா இது அப்படி எழுதுங்க. secant theta plus tan theta whole square. secant theta plus tan theta whole square போடுவோமா? whole square இந்த மைனஸ் 1 போட்டுருங்க. கீழே அதே மாதிரி secant theta plus tan theta whole square. secant theta plus tan theta whole square plus 1. ஓகே. இப்போ இங்கே a plus b whole square ஃபார்முலா. a ஸ்கொயர் அப்படின்னா என்ன வரும்? secant ஸ்கொயர் theta plus b ஸ்கொயர் அப்படின்னா tan ஸ்கொயர் theta. ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். சரி, அங்கே ஒரு தடவை போட்டுடுறேன். இது a, இது b. அப்போ a plus b whole square ஃபார்முலா வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்? a ஸ்கொயர் plus b ஸ்கொயர் plus 2ab. அப்போது இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறோன்னா அதே தான். இந்த a ஸ்கொயர் plus b ஸ்கொயர் plus 2abனா 2 secant theta tan theta. 2 secant theta tan theta. இந்த மைனஸ் 1 அப்படி இருக்கட்டும். அதேமாதிரி இங்கே அதே ஃபார்முலா தான். secant ஸ்கொயர் theta plus tan ஸ்கொயர் theta plus 2 secant theta tan theta. 2 secant theta tan theta plus 1. ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும் secant ஸ்கொயர் theta மைனஸ் 1ங்கிறது tan ஸ்கொயர் theta தானே. இது ரெண்டையும் சேர்த்து நான் இப்படி எழுதிக்கிறேன். இந்த ஸ்ட்ரைட்டாகவே போடலாம், பட் உங்களுக்கு புரியறதுக்காக தான் ஸ்டெப் போடுறேன். secant ஸ்கொயர் thetaவையும் இந்த மைனஸ் 1ஐயும் ஒன்றா எடுத்துக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா அப்படின்னா secant ஸ்கொயர் theta மைனஸ் 1 ஈக்குவல் டு tan ஸ்கொயர் theta அப்படின்ற ஃபார்முலா இருக்குது. அதே மாதிரி 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் theta அப்படின்னு வந்துச்சுன்னா நம்ம அதை secant ஸ்கொயர் thetaன்னு போட்டுக்கலாம். சரியா? அந்த ரெண்டு ஃபார்முலா. ஸோ நான் இதுதான் யூஸ் பண்ண போகிறேன் இப்போது. அப்போ இங்கே secant ஸ்கொயர் theta மைனஸ் 1, அப்புறமா ஒரு ப்ளஸ் tan ஸ்கொயர் theta இருக்குது. அப்புறமா 2 secant theta tan theta. 2 secant theta tan theta. இதை அப்படியே வச்சுக்கோங்க. பை இங்கே பார்த்தீங்கன்னா 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் theta தான் secant ஸ்கொயர் theta வரும். ஓகேவா? ஏன்னா 1 இதோட சேர்த்தாலும் secant ஸ்கொயர் 1 ப்ளஸ் secant ஸ்கொயருக்கு நம்மளுக்கு வேல்யூ எதுவும் இல்லை. அப்போ டேனோட சேர்த்துக்கலாம். அப்போ secant ஸ்கொயர் theta இங்கே அப்படியே இருக்கட்டும். இந்த 1 என்ன பண்ணுறேன்? இந்த 1 போயிட்டு tan ஸ்கொயர் thetaவோட சேர்த்துக்கிறேன். 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் theta plus 2 secant theta tan theta.
ஓகேயா? சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் ஒன்னா டேன் ஸ்கொயர் தீட்டா தானே, அப்போ டேரெக்டாக டேன் ஸ்கொயர் தீட்டா போட்டுருங்க. அப்புறம் இன்னொரு இங்கே ஏற்கனவே உள்ள டேன் ஸ்கொயர் தீட்டா அப்படியே இருக்கட்டும். ப்ளஸ் 2 சீக்கன் தீட்டா டேன் தீட்டா ப்ளஸ் 2 சீக்கன் தீட்டா டேன் தீட்டா பை இங்கே சீக்கன் ஸ்கொயர் தீட்டா அப்படியே இருக்கட்டும். இங்கே 1 ப்ளஸ் டேன் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னா என்ன, சீக்கன் ஸ்கொயர் தீட்டாவா, சீக்கன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 2 சீக்கன் தீட்டா டேன் தீட்டா. ஓகேவா? அப்போ டேன் ஸ்கொயர் தீட்டா 2 டைம்ஸ் இருக்கா, அப்போ 2 டேன் ஸ்கொயர் தீட்டா 2 டேன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் இங்கே 2 சீக்கன் தீட்டா டேன் தீட்டா 2 சீக்கன் தீட்டா டேன் தீட்டா. இங்கே பார்த்தீங்கன்னாலும் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா 2 டைம்ஸ் இருக்குது, அப்போ 2 சீக்கன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் மிச்சம் இங்கே 2 சீக்கன் தீட்டா டேன் தீட்டா 2 சீக்கன் தீட்டா டேன் தீட்டா. ஸோ எல்லாத்துலேயும் 2 காமனாக எடுத்துடுங்க. 2 எடுத்துட்டா மிச்சம் இருக்குங்க டேன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சீக்கன் தீட்டா டேன் தீட்டா பை 2 காமனாக எடுத்துட்டேன். இங்கேயும் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சீக்கன் தீட்டா டேன் தீட்டா. ஸோ இந்த 2 கேன்சல் ஆகிடும். இது காமனாக டேன் தீட்டாவை எடுத்தோம்னா இங்கே 1 ப்ளஸ் சீக்கன் தீட்டா வரும், சாரி டேன் தீட்டா ப்ளஸ் சீக்கன் தீட்டா. இங்கே சீக்கன் தீட்டா எடுத்தோம்னா இங்கே அதுதான் வரும். ஓகே, மேலே ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா என்ன காமனாக இருக்குதுன்னு பாருங்கள். டேன் தீட்டா காமனாக இருக்கா ரெண்டுலேயுமே, இங்கேயும் டேன் தீட்டா இருக்குது, இங்கேயும் டேன் தீட்டா இருக்குது. எது பவர் கம்மி அதை வெளியே எடுத்துருங்க. டேன் தீட்டாவை நான் வெளியே எடுத்துட்டேன். மிச்சம் இருக்கும் இங்கே ஒரு டேன் தீட்டா இருக்குமா, டேன் தீட்டா ப்ளஸ் இங்கே டேன் தீட்டா எடுத்துட்டா மிச்சம் என்ன இருக்கும், சீக்கன் தீட்டா இருக்கும். ஓகேவா? என்ன ப்ரூவ் பண்ணணும், சைன் தீட்டா. ஓகே, ஆன்சர் வந்துடுச்சு. இங்கே ரெண்டுலேயுமே சீக்கன் தீட்டா காமனாக இருக்கா, வெளில எடுத்துருங்க. எடுத்தால் மிச்சம் இங்கே சீக்கன் தீட்டா இருக்கும், அங்கே ப்ளஸ் டேன் தீட்டா இருக்கும். அப்போ சீக்கன் தீட்டா ப்ளஸ் டேன் தீட்டா, சீக்கன் தீட்டா ப்ளஸ் டேன் தீட்டா கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ டேன் தீட்டானா என்ன வரும்னா சைன் தீட்டா பை காஸ் தீட்டான்னு வரும். சீக்கன் தீட்டானா என்ன வரும்னா 1 பை காஸ் தீட்டான்னு வரும், ரெசிப்ரோக்கல். அப்போ இந்த காஸ் தீட்டா கேன்சல். அப்போ மிச்சம் நம்மக்கிட்ட என்ன இருக்குது, சைன் தீட்டா மட்டும்தான் இருக்குது, ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். வந்துருச்சா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம்.